நம்ம கிட்ட இப்போ Omen 16 கேமிங் லேப்டாப் இருக்கு. இதுல 12th ஜெனரேஷன் இன்டெலுடைய Core i7-12700H ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் கேமிங் லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஹீட்டிங் தான் கொஞ்சம் வரும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். பட் அந்த ஹீட்டிங்கை கட்டுப்படுத்துறதுக்கு இவங்க Omen Tempest கூலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. 5 ஹீட் பைப்ஸ் இருக்கு, 4 தெர்மல் அவுட்லெட்ஸும் இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பண்ணிட்டு உள்ள என்னென்ன இருக்கு, எப்படி இருக்குன்ற எல்லா விஷயத்தையுமே பார்க்கலாம் வாங்க. பாக்ஸை ஓபன் பண்ணிடலாம். உள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு லேப்டாப் இருக்கு. அண்ட் இந்த லேப்டாப்க்கு அடுத்தபடியாக நமக்கு சார்ஜிங் பிரிக் கொடுத்துருக்காங்க. நார்மலாக நம்ம பார்க்கறத விட இது கொஞ்சம் பெருசு தான், ஏன்னா கேமிங் லேப்டாப்க்கு பவர் ரொம்பவே முக்கியம். ஸோ இது 280 வாட்ஸ்க்கான ஒரு பவர் பிரிக். அண்ட் கூடவே ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. பில் குவாலிட்டின்னு பார்க்கும்போது இது ஒரு மெட்டல் பில்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஓமனுடைய லோகோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைட்லேயே பார்க்கறது நல்லா பெருசா சூப்பராக வந்து இருக்கு. அண்ட் இது வந்து ரொம்பவே மினிமலிஸ்டிக்காக இருக்கு. ஜென்ரலி கேமிங் லேப்டாப்னா கொஞ்சம் பயங்கரமாக வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இது மினிமலிஸ்டிக்காக இருக்கு, பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. அதே ஓமன் லோகோ வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணாலுமே உள்ள வந்து அந்த டிஸ்பிளேக்கு கீழே அழகா சட்டிலாக வந்து தெரியுது. ரைட் சைடில் கார்னர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 அப்படின்றத கொஞ்சம் வித்தியாசமாகவே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓமன் கேமிங் ஹப் அப்படின்ற அந்த பர்டிகுலர் சுவிட்ச் வந்து கீபோர்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங்க்கு சம்பந்தப்பட்ட உங்களுடைய பிராண்டிங் லோகோ நிறைய இடத்துல இருக்கு. அந்த டிசைன்லேயே அது இன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஃப்ளோட்டிங் டிசைன் டிஸ்பிளே இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஹிஞ்சுக்கான எந்த ஒரு கேப்புமே வந்து கிடையாது. சென்டர்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே மட்டும் தனியாக எழுந்து நிற்கிற மாதிரி தெரியுது. பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு லுக் வந்து கொடுத்துருது. அண்ட் ட்ராக்கிங் பேடை பொறுத்த வரைக்கும் நல்ல பெரிய ட்ராக் பேடாகவும் இருக்கு, நல்ல ரெஸ்பான்சிவாகவும் இருக்கு. போர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய விதமான போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. வலது பக்கமாக உங்களுக்கு 2 டைப் ஏ போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இடது பக்கமாக பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு USB டைப் ஏ போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. RJ45 போர்ட் இருக்கு, ஒரு SD கார்டு ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ ஜாக்கான போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. எங்கடா மற்ற போர்ட்டை காணமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின் பக்கமாக கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங் எல்லாம் நடக்கும்போது பின் பக்கமாக இருந்துச்சுன்னா நீங்க பாட்டு யூஸ் பண்ணலாம். சைட்லலாம் கசகசன்னு இருக்காது, பின்னாடி ஒயர் போயிடும் இல்லையா, அந்த மாதிரி வந்து சார்ஜிங் போர்ட்டும் வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா HDMI போர்ட்டும் வந்து இருக்கு. அண்ட் அது கூடவே 2 தண்டர்போல்ட் போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. லேப்டாப் உடைய ஃபார்ம் ஃபேக்டர் வெறும் 15 இன்ச்கான ஃபார்ம் ஃபேக்டராவே இருந்தாலுமே உங்களுக்கு டிஸ்ப்ளே டயகனலி பார்க்கும்போது 16.1 இன்ச்கான ஃபுல் HD டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் பொறுத்த வரைக்கும் 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் இருக்கு. பிரைட்னஸ் 300 நிட்ஸ் வரைக்கும் பிரைட்னஸ் இருக்குன்னு சொல்றாங்க. பட் நாங்க யூஸ் பண்ண வரைக்கும் இன்டோர்ல நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் டைமை பொறுத்த வரைக்கும் 7 மில்லி செகண்ட்ஸ்க்கான ரெஸ்பான்ஸ் டைம் தான் இருக்கு. 100% sRGB-க்கான சப்போர்ட்டும் இருக்கு. இந்த டிஸ்ப்ளே ஃபிளிக்கர் ஃப்ரீ பிளஸ் உங்களுக்கு லோ ப்ளூ லைட் ஐ சேஃப் டிஸ்பிளேயோட வருது. உங்களுக்கு பார்க்கறதுக்கு நீங்க லாங் ஹவர்ஸ்ல கேமிங் விளையாடினாலுமே மோஸ்ட்லி எந்த இஷ்யூமே இருக்கக்கூடாது, கண்ணுக்கு ஓரளவுக்கு சேஃபாகவும் இருக்கும். அண்ட் இந்த லேப்டாப் மூலமா நீங்க மல்டிபிள் 4K டிஸ்பிளேவை கனெக்ட் பண்ணி உங்களுடைய கேம் பிளேவும் நீங்க வந்து விளையாடிக்கலாம். எஸ், அந்த அளவுக்கான ஆப்ஷனும் இதுல இருக்கு. ஸோ உங்களுக்கு டிஸ்பிளேவை நீங்க ஃபுல் ஃபிளெஜ்டா ஒரு கேமிங்க்கு யூஸ் பண்றதுக்கு தேவையான மேக்ஸிமம் விஷயங்களை இவங்க கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹார்ட்வேரை பத்தி பேசணும்னா இவங்களுடைய CPU பொறுத்த வரைக்கும் இவங்க 12th ஜெனரேஷன் இன்டெல் Core i7-12700H ப்ராசஸர் வந்து யூஸ் பண்றாங்க. இந்த ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைபிரிட் ஆர்க்கிடெக்சர்ல டிசைன் பண்ணிருக்காங்க. எதனாலன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேமிங்கா இருக்கட்டும் இல்ல கம்ப்யூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், இது ரெண்டுத்தையுமே பெட்டரா கொடுக்கிறதுக்கு. ஆனா அது எப்படி? 2 புதிய மைக்ரோ ஆர்க்கிடெக்சரை ஒன்னா இணைப்பதன் மூலமாக ஒரே டேல கொண்டு வந்து உங்களுக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸை இன்னும் கொஞ்சம் பெட்டரா அவங்க கொடுக்குறாங்க. அண்ட் இது கிளாக் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4.70 GHz வரைக்கும் இருக்கும் சொல்றாங்க. கூடவே இன்டெல் டர்போ பூஸ்ட் மேக்ஸ் டெக்னாலஜி 3.0 வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எந்தெந்த கோர்ஸ்க்கு வந்து அதிகமான பவர் தேவைப்படுதோ அந்தந்த கோர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமான ஃப்ரீக்வன்சிஸ் வந்து கொடுத்து ஸோ உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை இன்னும் கொஞ்சம் பெட்டரா இன்க்ரீஸ் பண்றதுக்கு அது வந்து வழிவகுக்கும் அப்படின்றத சொல்றாங்க. கிராபிக்ஸ் கார்டை பொறுத்த வரைக்கும் இவங்க 8GB-க்கான NVIDIA GeForce RTX 3070 Ti வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் கூடவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16GB-க்கான DDR5-க்கான RAM இருக்கு. நீங்க வந்து 32GB வரைக்கும் அப்கிரேட் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1TB-க்கான PCIe NVMe-க்கான SSD வந்து கொடுத்திருக்காங்க. TDP-யை பொறுத்த வரைக்கும் 150 வாட் வரைக்குமே இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு இது அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்ன்றது போல அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு இருந்ததுன்னா வெல் அண்ட் குட். ஆடியோ குவாலிட்டி சூப்பரா இருக்குங்க. அதுவும் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கீபோர்டுக்கு அப்படியே மேல ஒரு நல்ல டிசைன் பேட்டர்ன்ல அந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதுவும் இது வந்து பாத்தீங்கன்னா பேங் அண்ட் ஒல்ஃப்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பீக்கர் குவாலிட்டி வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த டியூனிங்கோட சேர்த்து பார்க்கும்போது சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. கேமிங்க்கும் இன்னுமே நல்லா இருக்கும். பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா நல்லா தான் இருக்கணும்ன்ற எதிர்பார்ப்பு எனக்கு முன்னாடி இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணேன்னா எடிட்டிங் சாஃப்ட்வேர் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ நாங்கள் ஆல்ரெடி மற்ற சிஸ்டம்லயும் எடிட்டிங் வந்து போட்டுட்டு இருக்கோம். ஒரு லேப்டாப்ல எடிட்டிங் வந்து இந்த
இந்த அளவுக்கு நல்லாவே ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதில் நான் எதிர்பார்த்ததை விட அது நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. நீங்கள் பல விதமான லேயர்ஸ் போட்டாலுமே சரி, கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணாலுமே சரி, இந்த லேப்டாப் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுது. நாங்கள் ஒரு சில பெஞ்ச் மார்க்ஸையும் ரன் பண்ணோம். ஸோ அந்த பெஞ்ச் மார்க்ஸுடைய ஸ்கோர் என்னன்றது உங்களுக்கு டிஸ்பிளேல காமிக்கிறேன், நீங்கள் வந்து பாருங்க. அண்ட் இது ஒரு கேமிங் லேப்டாப். கேமிங் விளையாடாம ஒரு கேமிங் லேப்டாப்பை நம்ம எப்படி வந்து கவர் பண்ணுறது? ஸோ கேமிங்கும் விளையாடணும். நான் பர்சனலி வந்து விளையாட மாட்டேன், எங்களுடைய டீம்மேட்ஸ் வந்து விளையாட சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க விளையாடின கேமில் ஒவ்வொரு கேம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருந்ததாக வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் குறிப்பாக விளையாடக்கூடிய கேமில் அதோடைய மேக்ஸிமம் செட்டிங்கில் வச்சு தான் விளையாடிருக்காங்க. ஆனால் கேமுடைய பர்ஃபார்மன்ஸும் வந்து நல்லா வந்திருக்கு. எஃபிஎஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமில் வந்து நமக்கு நார்மலாக வந்து 60 FPS வந்து வந்திருக்கு. அண்ட் இன்னொரு கேமில் பப்ஜிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 120, 160 இந்த அளவுக்கான எஃபிஎஸ் வந்து ஸ்டாண்டர்டாகவே வந்து தான் சொன்னாங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் லேக் இல்லாமல் சூப்பராக வந்து விளையாட முடிஞ்சதாகவும் சொன்னாங்க. அட் த சேம் டைம் இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா கேமிங்கை நம்ம ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருக்கும் போது லேப்டாப் கண்டிப்பாக ஹீட் ஆகும் இல்லையா ஜென்ரலி. பட் இவங்க இந்த இடத்துல தான் அந்த டெம்பர்ஸ்ட் கூலிங் டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறாங்க. கேமிங் விளையாடுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் இருந்ததோ, கேமிங் நல்லா விளையாடினதுக்கு அப்புறம் நாங்கள் டெம்பரேச்சர் மெஷர் பண்ண பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா கண்ட்ரோல்டு டெம்பரேச்சரே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். நான் சைட் பை சைடு வந்து முன்னாடி அண்ட் பின்னாடி கேம் விளையாடுனதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருக்குன்றது உங்களுக்கு வந்து காமிக்கிறேன், நீங்களே வந்து பார்க்கலாம். இந்த டெம்பரேச்சர் கூலிங் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு இடத்துலையுமே ரெண்டு சைட்லையுமே எக்ஸாஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இந்த பின் பக்கமாகவும் எக்ஸாஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஜஸ்ட் இப்படி கீழே வைப்போம், உங்களுக்கு ஏர் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சைடுமே வெளியில் போகிறதுக்குமே சரி உள்ள வரதுக்குமே சரி இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் பெட்டராக நம்மளுடைய ஹீட்டை வந்து இதால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுது. இதில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இன்டெலுடைய Wi-Fi 6E டெக்னாலஜியும் யூஸ் பண்ணுறாங்க. இதில் ஹோம் அண்ட் கேமிங் அப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இந்த லேப்டாப் உடைய முழு பொட்டன்ஷியலை அன்கவர் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா வந்து என்ன வேணுமோ நம்ம வந்து பண்ணுறதுக்கு இதில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓமன் ஆப்டிமைசர் பூஸ்டர் கொடுத்துருக்காங்க, ஓமன் ஆப்டிமைசர் கிளீனர் இருக்கு, சிஸ்டம் வைட்டல். ஸோ உங்களுக்கு கீ மெட்ரிக்ஸ் வந்து லைவா எப்படி இருக்கு என்ன இருக்கிறதா வந்து பார்த்து ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் பிரகாரம் மாற்றணுமா செய்யணுமான்றது நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். பர்ஃபார்மன்ஸ் கண்ட்ரோலும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பேலன்ஸ் வேணும்னா பேலன்ஸ் வச்சுக்கலாம், இல்லை ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் மோடில் வேணும்னா நீங்கள் அதில் வந்து வச்சுக்கலாம். இது இல்லாமல் உங்களுக்கு நெட்வொர்க் பூஸ்டர் இருக்குது அண்ட் கிராஃபிக்ஸ் ஸ்விட்சர் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைப்ரிட் வேணும்னா ஹைப்ரிட், இல்லை டிஸ்கிரிட் கிராஃபிக்ஸ் கார்டை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதுவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்பவே கன்வீனியன்ட்டாக நீங்கள் மாற்றுறதுக்கான ஆப்ஷன் கொடுக்கறதுனால உங்களுக்கு எப்போ வேணுமோ நீங்கள் அந்த டைமில் ஈஸியாக வந்து ஸ்விட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே லைவ் ஸ்டுடியோ வந்து கொடுத்துருக்காங்க. கலர்ஃபுல்லாக உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் மாற்றணும்னு இருக்குது அண்ட் OS லைவ் அப்படின்னு இருக்குது. ஸோ லைவாக நீங்கள் கேம் ஸ்ட்ரீம்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பண்ணணும்னா அந்த ஆப்ஷனும் இதுலேயே இருக்குது. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இதில் 6L 83 வாட் ஹவருக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப வேகமான ஃபாஸ்ட் சார்ஜிங் பிரிக் இவ்வளோ பெருசாக இருந்துச்சு பார்த்தீங்களா, அதே வேகம் அது பக்காவாக வந்து சப்போர்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் ப்ரீ இன்ஸ்டால்ட் Windows 11 வந்து நமக்கு கொடுக்குறாங்க அண்ட் கூடவே நமக்கு MS ஆஃபீஸும் இதில் கிடைக்குது. Omen 16 கேமிங் லேப்டாப்புடைய பிரைசிங் பார்த்தீங்கன்னா 1.5 lakh. அண்ட் இந்த செக்மெண்ட்டில் ஏற்கனவே கூடிய காம்படிஷனில் இதுவும் வந்து ஒரு சுப்பீரியரான ஒரு காம்படிஷன் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராசஸர் கொடுக்குறாங்க, டிஸ்பிளேடைய குவாலிட்டி வந்து நல்லா இருக்கு, கேம் விளையாடுறது ஸ்பெஷலி அண்ட் உங்களுக்கு பில் குவாலிட்டியும் நல்லா சாலிடாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா Omen 16 கேமிங் லேப்டாப்பை நீங்கள் பார்க்கறதுக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய HP வேர்ல்ட் ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இந்தியாவில் பல இடங்கள் இருக்குது. ப்ளஸ் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய லொகேஷன் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், அதை யூஸ் பண்ணி பாருங்க. கேமிங்கை பொறுத்த வரைக்கும் Xbox உடைய கேம் பாஸ் 1 monthக்கான சப்ஸ்கிரிப்ஷன் இலவசமாகவும் வருது. ஸோ இந்த லேப்டாப் உங்களுக்கு கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.